தேவனோ அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்தார். அவரோ அவர்களை அழிக்காமல் இரக்கமுள்ளவராய் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்தார். அவர் தமது உக்கிரம் முழுவதையும் எழுப்பாமல் அநேகந்தரம் தமது கோபத்தை விலக்கிவிட்டார். அவர்கள் மாம்சமென்றும் திரும்பி வராமல் அகலுகிற காற்றென்றும் நினைவு கூர்ந்தார். தேவன் கிருபையும் இரக்கமும் உள்ளவர். இஸ்ரவேல் புத்திரர் பாவம் செய்தபோது தேவ கோபம் அவர்கள் மேல் எழும்பிற்று. இஸ்ரவேலில் விசேஷித்தவர்களை மடிய பண்ணிற்று. தேவன் எல்லோரையும் கொன்று போடவில்லை. தம்முடைய நீதியான நியாய தீர்ப்பை இஸ்ரவேல் புத்திரர் மீது முழுமையாக நிறைவேற்றாமல் நிறுத்தி வைத்தார். தேவன் அவர்களை முற்றிலுமாய் அழித்து போடாமல் இரக்கமுள்ளவராய் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்தார். இஸ்ரவேல் புத்திரர் பாவம் செய்தபோது தேவ கோபம் அவர்கள் மேல் எழும்பிற்று. ஆனாலும் அவர் தமது உக்கிரம் முழுவதையும் எழுப்பாமல் அநேகம் தரம் தமது கோபத்தை விலக்கிவிட்டார். இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரையும் கொன்று போடாமல் அவர்களை உயிரோடே விட்டார். அவர்களுடைய சந்ததியார் எழும்பி வரும் வரையிலும் தேவன் தமது கோபத்தை விலக்கிக் கொண்டார். எகிப்து தேசத்தில் இருந்து விடுதலை பெற்று வந்த இஸ்ரவேல் புத்திரரில் யோசுவா காலேபை தவிர வேறு ஒரு இஸ்ரவேலரும் கானான் தேசத்திற்குள் பிரவேசிக்கவில்லை. அவர்களுடைய சந்ததியாரை பிரவேசித்தார்கள். தேவன் இரக்கமுள்ளவர். எப்ராயீமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்புக் கொடுப்பேன்? நான் உன்னை எப்படி அத்மாவைப் போல் ஆக்குவேன்? உன்னை எப்படி செபாயீமைப் போல வைப்பேன்? என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. ஓசியா 11:8. கர்த்தராகிய தேவனே அவருடைய கன்மலை என்பதை இஸ்ரவேல் புத்திரர் நினைவு கூறவில்லை. ஆனால் தேவனோ அவர்கள் மாம்சம் என்றும் திரும்பி வராமல் அகலுகிற காற்று என்றும் நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை முற்றிலுமாக சங்காரம் பண்ணுவதற்கு நீதியான காரணங்கள் உண்டு. ஆனால் தேவனோ தம்முடைய கிருபையினால் அவர்களை முற்றிலுமாய் சங்காரம் பண்ணவில்லை. பாவம் செய்த அவர்களை அழிக்க வேண்டும் என்பது தேவனுடைய நீதியாக இருந்தாலும் தேவனோ தம்முடைய கிருபையினால் அவர்களை அழிக்காமல் பாதுகாத்தார். நம்முடைய தேவன் இரக்கமுள்ளவர். அவருடைய இரக்கத்தினால் இஸ்ரவேல் புத்திரர் தப்பி பிழைத்தார்கள். நாம் இன்று நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபையே. தேவன் நினைவு கூறும் காரியங்களும் மனுஷன் நினைவு கூறும் காரியங்களும். தேவன் நினைவு கூறும் காரியங்கள் அவருடைய உடன்படிக்கைகள், அவருடைய சத்தியம், அவருடைய கிருபை, அவருடைய வாக்குத்தத்தம், வாக்குத்தத்த தேசம், ஜனங்கள் மாம்சமானவர்கள், நாம் எல்லாரும் மண், நம்முடைய உருவம், நாம் எல்லாரும் காற்றைப் போல திரும்பி வராமல் அகலுகிறவர்கள். மனுஷனுடைய பாவம் அதை நியாயம் விசாரிப்பார். மனுஷன் நினைவு கூறும் காரியங்கள்: குற்றம், மச்சம், வெள்ளரிக்காய்கள், கொம்மட்டிக்காய்கள், கீரைகள், வெண்காயங்கள், வெள்ளை பூண்டுகள், இருளின் நாட்கள், தன் சொந்த வழிகள், தன் பேரில் தன் சகோதரனுக்கு குறைவு உண்டு என்று நினைவு கூறுதல். நாம் நினைவு கூற வேண்டும் என்று தேவன் நமக்கு கட்டளையிட்டுள்ள காரியங்கள்: கர்த்தரின் கற்பனைகள், கர்த்தருடைய அதிசயங்கள், அற்புதங்கள், சிருஷ்டிகர், முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகள், கர்த்தருடைய வார்த்தை, இயேசு கிறிஸ்து, கட்டப்பட்டிருக்கிறவர்களோட நீங்களும் கட்டப்பட்டவர்கள் போல் அவர்களை நினைத்து கொள்ளுங்கள். தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினையுங்கள். நீ இன்ன நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்துக்கொள். தேவன் மறக்க வேண்டும் என்று மனுஷன் விரும்பும் காரியங்கள்: இளவயதின் பாவங்கள், பூர்வ காலத்து அக்கிரமங்கள். அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நிறையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.